எனக்கு என்னதுக்கு பாராட்டு விழா? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? வேகமா மோட்டர் சிக்ஸாக் பண்ணிட்டு வேலை முடிச்சுட்டு போறேன். வீட்டில் போயிட்டோன்னே எனக்கு அவார்டு தான் கொடுக்குறாங்க. ஏன் டெய்லி வந்து நீங்களாம் வந்து சிங்கப்பூர் வேலைக்கு போயிட்டு வரும்போது மோட்டர் ஸ்பீடா ஓட்டுறீங்க? இது வந்து எல்லாத்துக்கும் இல்லை. இந்த ஸ்பீடா ஓட்டுறாங்களே ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ஹீரோ மாரி ஓட்டுவாங்க. நான் தான் வந்து ராஜா ரோட்ல அப்படின்னு. ஏன்னா எனக்கு தெரியும் சிங்கப்பூர் வந்து ஒரு அழகான ரோடு. அந்த சிங்கப்பூர் ரோட்ல தான் வந்து ஃபார்முலா 1 நடக்குது. ஸோ இந்த ரோடு வந்து நல்லா இருக்கும்போது உங்களுக்கு ஓடுறதுக்கும் நல்லா இருக்கும். பட் நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா, டெய்லி வேலைக்கு போகும்போதும் வரும்போதும் சரி, எத்தனை ரோடு ஆக்சிடென்ட் சிங்கப்பூர் மட்டும் நடக்குது. சிங்கப்பூர் வந்து வெரி ஸ்மால் கண்ட்ரி, ஆனா எவ்வளவு ஆக்சிடென்ட் நடக்குது. மோட்டர் பார்த்தா நடு ரோட்ல இருக்கும். பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து யாரும் நம்மளோட தெரிஞ்சவங்க அந்த மாதிரி தானே இருக்கும். ஏன்னா நம்மள மாரி அவங்களும் வேலைக்கு போறவங்க. அவங்க அடிபட்டு நடுவில் இருக்கும்போது பார்க்கும்போது கவலையா இருக்கும். அவங்க வீட்லயும் யாராச்சும் இருப்பாங்களே, சொந்தக்காரங்க, அம்மா அப்பா ஒய்ஃப் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்களே. ஏன் இவ்வளவு அவசரம்? எதனால பொதுவா போக முடியாதா? ஆக்சிடென்ட்னா என்ன? எதிர்பாராமல் நடக்கிற ஒரு விஷயம் தான் ஆக்சிடென்ட். ஆமாவா இல்லையா? நம்ம சொல்ல முடியுமா நான் பர்ஃபெக்ட், நான் நல்லா ஓட்டுவேன், எனக்கு எந்த ஒரு ஆக்சிடென்ட் நடக்காதுன்னு? ஐ யூ கேன் கேரண்டி கேனோ ரைட்? ஸோ நம்ம அது வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம ஏன் 90% வந்து நம்ம அதுக்கு கொடுக்கணும்? அது தவிர்க்கலாமே. நீங்க அவ்வளவு வேகமா ஓட்டிட்டு போகும்போது திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. நீங்க உங்களுக்கு மட்டும் சேதாரம், மற்றவங்களுக்கும் நடக்கும். உங்களால மற்றவங்களுக்கும் பாதிப்பு. ஸோ அது வேண்டாம். பார்த்து சேஃபா வேலைக்கு போவோம், வீட்டுக்கு போவோம். ஹோம் சீக்லாம் வேண்டாம். வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போயிடணும். வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ண போறோம்? ஒரு 10 நிமிஷம் லேட்டா போனா பிரச்சனை இல்லையே. Oh, this one you need to give me the